ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ICP Academy. இப்போ நாம் அடுத்தது செக்ஷன் 36 பார்க்குறோம். ரைட்ஸ் ஆஃப் அவுட் கோயிங் பார்ட்னர் டு கேரி ஆன் கம்பீட்டிங் பிஸ்னஸ். அதாவது ஒரு கூட்டாளி வெளியே போகிறார், அந்த நிறுவனத்தை விட்டு வெளியில் போன பின்னால் அவர் அந்த நிறுவனத்திற்கு போட்டியான ஒரு பிஸ்னஸை செய்கிறதுக்கு என்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத விளக்கக்கூடியது தான் செக்ஷன் 36. இப்போது ஒரு நிறுவனத்திலிருந்து வெளியேறிய ஒரு கூட்டாளி அவரும் அதே மாதிரியான அதற்கு தொடர்புடைய அல்லது அதனோடு போட்டி போடக்கூடிய ஒரு பிஸ்னஸை செய்ய முடியும். எப்போ செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், இல்லை எப்படி செய்ய முடியும்னு கேட்டால், அவர் அந்த நிறுவனத்துடைய பெயரை உபயோகப்படுத்தாமல் இருக்கணும். ரெண்டாவது, அந்த நிறுவனத்தோட தொடர்பு இருக்கிற மாதிரி தானே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. மூன்றாவது, அந்த நிறுவனத்தோடு தொடர்பு இருக்கிற கஸ்டமர்ஸையோ நபர்களையோ காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட பிஸ்னஸ் வைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ இந்த மூணும் இல்லாதப்போ ஒரு நிறுவனத்தை விட்டு வெளியேறிய ஒரு பழைய கூட்டாளி தாராளமாக அதற்கு போட்டியான ஒரு பிஸ்னஸை வியாபாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு முதலே அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு குறிப்பிட்ட காலத்து கெடுவுலையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏரியாலேயோ இல்லை அந்த ஒரு செக்ஷன் 27 படி எந்த விதமான ஒரு வியாபாரத்தையும் அந்த நிறுவனத்திற்கு போட்டியாக ஆரம்பிக்க மாட்டோம் அப்படிங்கிறது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 27 படி ஏற்கனவே ஒப்பந்தம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒப்பந்தத்தின்படி இவர் அதற்கு போட்டியான ஒரு தொழிலை செய்ய தடை செய்யப்படலாம் அப்படிங்கிறது இருக்கே ஒழிய, அது அல்லாத வகையில் இருந்தால், அப்படி ஒரு ஒப்பந்தம் இல்லாத பட்சத்தில் இவர் அந்த நிறுவனத்துடைய பெயரை உபயோகிக்காமல் நிறுவனத்திற்கு தனக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கொள்ளாமல் நிறுவனத்தோடு தொடர்பு இருக்கிற வாடிக்கையாளர்கள் அவங்கள பயன்படுத்திக்கிற மாதிரி இல்லாமல் இவர் தாராளமாக அதற்கு தொடர்புடைய ஒரு தொழிலையோ அதற்கு போட்டியான ஒரு தொழிலையோ செய்யலாம் அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது. நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் அவுட் கோயிங் பார்ட்னர் இன் சர்டன் கேசஸ் டு ஷேர் சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட்ஸ் செக்ஷன் 37 பார்க்குறோம். ஒரு கூட்டாளி ஒருவர் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னால் அல்லது வெளியேறின பின்னால் அல்லது இறந்த பின்னால் அதற்கு பின்னால் வரக்கூடிய லாபத்தில் இவருக்கு பங்கு அப்படிங்கிறது எப்படி அமையும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 37 விளக்குது. அந்த செக்ஷன் படி பார்த்தா, ஒரு நபர் இறந்தாலோ அல்லது அந்த கூட்டாண்மையிலேருந்து அந்த நிறுவனத்திலேருந்து கூட்டாளி அல்லன்னு வெளியில் வந்துட்டாலோ அவரோ அல்லது அவருடைய வாரிசுதாரர்களோ அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் அவங்களுக்குள்ளே ஏற்படலை, அவங்களுக்குரிய பங்கையும் அந்த கூட்டாளியோ அல்லது அந்த கூட்டாளியினுடைய வாரிசுதாரர்களோ அந்த நிறுவனத்திலிருந்து அவருக்கு சேர வேண்டிய பங்கையும் அந்த கேபிட்டலையும் திருப்பி வாங்கி கொள்ளாத பட்சத்தில் அவருக்கு அந்த லாபத்திலிருந்து அவர் இறந்த தேதியிலிருந்து அந்த நிறுவனம் தொடர்ந்து இயங்கிட்டு இருந்தாலும் அந்த அவருக்கு எந்த விகிதத்தில் லாபம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒத்துக்கொள்ளப்பட்டு இருந்ததோ அந்த அளவு லாபத்தையோ அல்ல 6% ஒரு வருடத்திற்கு அவருடைய சொத்தின் அவருடைய பங்கு என்ன இருக்கோ அதன் மீது அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் வட்டி. அதாவது அவருக்கு இறந்த பின்னால் அவருக்கு சேர வேண்டிய இந்த நிறுவனத்தினுடைய பகுதியை திருப்பி தரப்படாமல் இருந்தால், ஃபைனல் செட்டில்மெண்ட் எதுவும் நடக்காமல் இருந்தால்
இதற்கு நடக்காததுக்கு இவங்க எந்த ஒப்பந்தமும் போட்டுக்கொள்ளாமல் இருந்தாலும் அதில் அவங்க திருப்பியும் வேறு ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா அதன்படி தான் செல்லுபடியாகும். ஆனால் ஒப்பந்தம் எதுவும் போடலை, அவரே இறந்துருக்காரு இல்லை அவரே விட்டு போயிருக்காரு, ஆனால் அவங்களுடைய வாரிசுதாரருக்கோ அவருக்கோ அவருடைய சொத்துக்கள் இன்னும் பிரிஞ்சு கொடுக்கப்படவில்லை, அந்த தேதி வரைக்கும் கணக்குகள் செட்டில் ஆகலை. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய லாபத்துலேயும் அவருக்கு சொத்து பிரிக்கப்படாத வரைக்கும் அவருக்கு பங்கு உண்டு, அல்லது அவருக்கு 6% அந்த அவருடைய ஷேர் மேலே வட்டி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 37 சொல்லுது. அப்போ இதில் இன்னும் அதில் கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய எஞ்சியுள்ள கூட்டாளிகளுக்கு இவருடைய பகுதியை வாங்கிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, விருப்பம் தெரிவிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த விருப்பத்துக்கு ஏற்ப மற்ற பார்ட்னர் யாராவது வாங்கிறதாகவோ அல்லது அதை எடுத்துக்கொள்வதாகவோ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட பார்ட்னர் தான் இவருடைய பங்குக்கு பொறுப்பாளி ஆகிறாரு. என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, எத்தனை ப்ராஃபிட் வந்திருக்கு, அதை எப்படி கொடுக்கணும், இவருடைய பங்குக்குரியது என்ன தரப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவர் தான் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதும் சட்டம் சொல்லுது. இப்போ இதை நம்மளோட டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 2 விளக்குது. எக்ஸாம்பிள் 16 ஏபிசி 3 பேரும் மிஷினரி மேனுஃபேக்சரிங்கில் ஒரு கூட்டாளிகளாக இருக்காங்க. ஏ என்பவருக்கு 8/3 பங்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ப்ராஃபிட்டோட உரிமையும் இருக்குது. திடீர்னு ஏ திவால் ஆகிறாரு. அப்போ பியும் சியும் அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ கண்டினியூ பண்ணும்போது ஏவனுடைய சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்படவில்லை, அவருடைய அந்த நிறுவனத்தில் அவருக்கு என்ன பாகம் இருக்கோ அது இன்னும் திருப்பி தரல. அப்படி தராத பட்சத்தில் ஏக்கு வரக்கூடிய லாபங்களில், அதாவது அந்த நிறுவனத்திற்கு வரக்கூடிய லாபங்களில் 3/8 கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அவருக்கு என்னைக்கு அந்த நிறுவனத்துடைய தொடர்பு முடியுதோ, என்னைக்கு அந்த பார்ட்னர்ஷிப் அஃபேர்ஸ் முடிஞ்சு அவருக்கு ஃபைனல் லிக்விடேஷன் செட்டில் ஆகுதோ அந்த டேட் வரைக்கும், டேட் ஆஃப் பேங்க்ரப்டசி அன்டில் த ஃபைனல் லிக்விடேஷன், இவர் முழுமையாக இவருடைய சொத்துக்கள் எல்லாம் பகிர்ந்து அளிக்கப்பட தேதி வரைக்கும் அவருக்கு பங்கில் லாபத்தில் 3/8 பகுதி கொடுத்து தான் ஆகணும், 8/3 பங்கு கொடுத்து தான் ஆகணும்னு பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 17 ஏபிசி 3 பேரும் பார்ட்னர். சி அந்த நிறுவனத்திலேருந்து வெளியேறாரு. ஆனால் வெளியேறும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பங்கை வித்துடுறாரு இந்த நிறுவனத்துக்கே, ஏக்கும் பிக்குமே. ஆனால் ஏவும் பியும் ஒத்துக்கொண்டபடி சிக்கு அவருடைய உரிமை தொகையாக அவருடைய பகுதியை திருப்பி தர்றது இல்லை, வாங்கினாலும் அந்த வாங்கினதுக்குரிய விலையை கொடுக்கறது இல்லை. அப்போ அவருடைய ரிட்டையர்மெண்ட் தேதியிலிருந்து இவங்க 2 பேரும் ஏ மற்றும் பியும் சியினுடைய கடனாளர்களாக கருதப்படுவாங்க. அவங்க அந்த திருப்பி கொடுக்கப்பட வேண்டிய பணத்துக்கு திருப்பி தரப்பட வேண்டிய நாள் வரைக்குமான வட்டியையும் சேர்த்து கொடுக்க கடமைப்பட்டவராகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ செக்ஷன் 38ங்கிறது ரிவோகேஷன் ஆஃப் கண்டினியூயிங் கேரண்டி பை சேஞ்ச் இன் த ஃபர்ம். அதாவது ஒரு நிறுவனத்தில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அது கொடுத்த உத்தரவாதங்கள் என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ ஒரு நிறுவனத்தில் ஏதாவது ஒரு மாற்றம், ஒரு கூட்டாளி இறப்பினாலேயோ அல்லது ஒரு கூட்டாளி வெளியேறதுனாலையோ அல்லது ஒரு கூட்டாளி ரிட்டையர் ஆகிறதுனாலையோ அவரை வெளியேற்றுவதனாலேயோ ஏதாவது காரணத்தினால அந்த நிறுவனம் மாற்றி அமைக்கப்பட்டால் அந்த நிறுவனம் முதல்ல செயல்படும் போது கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்கள் ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படும். இதுதான் செக்ஷன் 38 பார்ட்னர்ஷிப் ஆக்ட் சொல்லுது. அந்த தேதியிலிருந்து என்னைக்கு அந்த நிறுவனம் மாற்றி அமைப்பதாக கருதப்படுதோ அந்த தேதியிலிருந்து கொடுத்த தொடர் உத்தரவாதங்களுக்கு எந்த விதமான கண்டினியூட்டியும் இல்லை. அது மாற்றம் ஏற்படுதுங்கும்போது அந்த உத்தரவாதங்கள் அன்றோடு கேன்சல் ஆகுது. இதுக்கு அவங்க அது கேன்சல் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒப்பந்தம் போட்டால் அதன்படி செயல்படலாம். ஒப்பந்தம் போடாத பட்சத்தில் அந்த முன்னர் போட்ட எந்த ஒப்பந்தமும் செயல்படுத்தப்பட முடியாது, அது அன்றோடு கேன்சல் செய்யப்பட்டதாக
கருதப்படுது. அந்த ஒப்பந்தங்கள் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு எந்த தகுதியும் இல்லாததாக கருதப்படுதுங்கிறதையும் பார்க்குறோம் நம்ம.